சிறகு உடைந்த காகம். ஒரு காகம் தனது கூட்டில் அமைதியாக கிடந்தது. அப்போது மற்ற பறவைகள் அது பறப்பதில்லை என்று கிண்டல் செய்தன. என் சிறகுகள் பலவீனமாக உள்ளன, எனவே பறக்க முடியவில்லை என்று காகம் பெருமூச்சு விட்டது. மற்ற பறவைகள் அதன் மீது சிரித்துக் கொண்டிருந்தன. அதற்கு அவமானமாக இருந்தாலும் காகம் அதனை கண்டு கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக தனது சிறகுகளை வலுவடைய முயன்றது. காலத்தின் போக்கில் அதன் முயற்சியால் சிறகுகள் வலுவடைந்தன. ஒருநாள் ஒரு மிருக வேட்டைக்காரன் புறாக்களை பிடிக்க முயன்றபோது புறாக்கள் பறக்க முடியாமல் சிக்கின. ஆனால் அந்த காகம் வலுவான சிறகுகளுடன் பறந்து தப்பியது. அதனை பார்த்த மற்ற புறாக்கள் தங்களது தவறை உணர்ந்தன. நாம் அதை இழிவுபடுத்தினோம், ஆனால் அது அதன் குறைகளை முன்னேறுவதற்காக பயன்படுத்தியது என்றன. பாடம்: உங்கள் குறைகளை, மற்றவர்களின் விமர்சனங்களை கவலைப்படாமல் உங்கள் முயற்சியால் வெற்றியை அடையுங்கள். உழைப்பே உங்களின் மிகப்பெரிய பலம்.